அரசாங்கத்து அமைச்சர் யார்? அரசாங்கத்துல அமைச்சர் யாரும் இல்லம்மா, எல்லாம் பூஜையா இருக்கு. வரும்போது உரைத்த மந்திரி கழகு அழகு சுடர்விழா காயினும் நன்றாக எரிந்திட தூண்டுகோல் ஒன்று வேண்டும். தூண்டுகோல் ஒன்று வேண்டும். ஆமாமா, எதிரில்லாத வழக்கு சூழில ஒழுங்கு தராது. வரும்போது உரைத்தல் மந்திரி கழகு அப்படிருந்தாலும் காலகரிசனம் பாவ விமோசனம். உண்மைதாமா, காலையிலே குளித்து ஸ்நானபானம் செய்து ஒரு மனிதனாக பிறந்துவிட்டமையானால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நாயகியாவது தெய்வ சிந்தனை இருக்க வேண்டும். உண்மைதாமா, இரவும் பகலும் சேர்ந்து எத்தனை நாயகி? இரவு மகளும் சேர்ந்து 30 நாயகி, 60 நாயகி. அந்த 60 நாயகிலே ஒரு நாயகியாவது தெய்வ சிந்தனை இருக்க வேண்டும். தெய்வ நம்பிக்கையோர் அதிக பலமுடையோ தெய்வம் சீடும் கைதவமானும் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அதர்மத்தின் வாழ்வு தன்னை தூதுகவும் மறுபடியும் தர்மமே வெல்லும். அதர்மத்துக்கு அழிவு உண்டு, தர்மத்துக்கு அழிவே கிடையாதுமா, தர்மத்துக்கு அழிவே கிடையாது. அப்பேற்பட்ட கற்றோர் கருவுற்றோர் நம்ம எல்லாம் பெற்றோர், நம்ம எல்லாம் பெற்றோர், ஆழ்ந்த அறிவாளிகள், கற்பிலே சிறந்த தாய்மார்கள். என்ன சொல்றான் நீ மாட்டு சொல்லிட்டு இருக்கிற? நம்ம எல்லாம் பெட்ரோல் காலையில ஊந்தியா இருக்கு. பெட்ரோல் டீசல் ஊற்றி கொளுத்தலாம் கொளுத்தா எங்க பார்த்தா வெள்ளை வெளியே வந்து போடுவோம். மண்டையில மட்டும் கொளுத்த
கற்றோர் கண்ணுற்று அமையெல்லாம் பெற்றோர் பெற்றோர் ஆழ்ந்த அறிவாளிகள் கற்பிலே சிறந்த தாய்மார்கள் கற்களில் வணங்கனவான்கள் அமுதலுக்கும்படியான சபதன்றி தோற்று வந்திருக்கும்படி அம்பாள் யார் யாருக்கு மகள் மகள் எந்நாட்டை சேர்ந்தவள் என்பது எல்லாம் அறிந்தவர் தெரிந்தவள் புரிந்தவள் தானே சொன்னாதாமா தெரியும் அறிந்தவள் தெரிந்தவள் புரிந்தவள் தான் இருந்தாலும் உன் பெருமை நான் சொல்லக்கூடாது இருமா இந்த முருகன் கோயில ஏதோ குறை வச்சிட்டாங்க முருகர் வரலான்னு பாக்குறாரு ஆனா அவர் எழுந்திருக்க மாட்டேன்றாரு ஓடிவா முருகா நீ ஓடிவா கண்டா உமையவள் தன்மகனே ஓடிவா முருகா மானிய மரகதமே ஓடிவா முருகா எரிய குறை இருக்குண்ணா முருகனுக்கு காவடியா காவடியா கரத்திலேந்தி கரத்திலேந்தி அப்படி இருந்தாலும் நான் பிறந்த நாடாகப்பட்டதோ வடமதுராபுரி வட்டம் வடமதுராபுரி வட்டம் மதுரையிலே 3 மதுரை இருக்கு மானா மதுரை தென் மதுரை நான் பிறந்த நாடாகப்பட்டது வடமதுராபுரி வட்டம் வடமதுராபுரத்தை ஆண்டு வரும்படியான என் அப்பா வசுதேவர் ஓ உங்க அப்பா வசுதேவர் எங்க அப்பா பள்ளிக்கூட வாத்தியாரா உங்க அப்பா நான் வாத்தியார் விட்டு பொண்ணு ஓ ஏப்பா அம்மா ரிட்டையர்ட் ஆயிட்டா உங்களுக்கு டீச்சர் வர வருமா ஓ உங்க அப்பா பள்ளிக்கூட வாத்தியார் ஏப்பாரா பிபி பாரியா மனானா எங்க அப்பா பள்ளிக்கூட வாத்தியார் சூரசேன மகாராஜனுக்கும் மாரிச்சை அம்மையாருக்கும் 10 ஆண் 5 பொண்ணு பிறந்தாங்க 10 ஆணுல எங்க அப்பா வசுதேவர் மூத்தவர் மூத்தவர் 5 பொண்ணுல எங்க அக்கா குந்தமாதேவி பிறந்த என்று சொல்ல முடியாது குந்தமாதேவி மூத்தவங்க அப்பேற்பட்ட வசுதேவருக்கும் எனக்கு அப்பா ஒண்ணு அம்மா 2 தான் அம்மா 2 அப்பா கூட 10 பேர் இருக்கலாம் அம்மா ஒண்ணா இருந்தாலும் ஒரு புள்ள பிறக்கும் அப்போ 1 அம்மா 2 உனக்கு கூட தான் கேள்விப்பட்டேன் என்ன அம்மாளுக்கு அவங்க சாமர்த்தியம் பரவாயில்ல அப்பேற்பட்ட வசுதேவர் மூஞ்ச பழக்கணும் தேவகி தேவி ரோகிணி அம்மையாரு தேவகி தேவி ரோகிணி தேவி அப்பேற்பட்ட தேவகி ரோகிணி தேவிக்கும் பிறந்திருக்கும்படியான நாங்க யாருக்கு பிறந்தா ரோகிணி தேவிக்கு பிறந்தவங்க ஓ ரோகிணி தேவிக்கு ஓ 2 பேர்ல ஒருத்தவங்களுக்கு பிறந்தா அப்படி பிறந்திருக்கும்படியான என் பேர் தான் சுபத்திரை நான் தாண்டா 9 அதான் தெரியுமா 9ஆம் ஒரு பொண்ணு பிறந்ததுல இருந்து நீ 9 தான் யாரு 9 அது இல்லம்மா 9ஆம் ஒரு பிறந்த இல்லையா 3ஆம் ஒரு பொண்ணு முட்டி போட்டுனே சாப்பிடலாம் 5ஆம் ஒரு பொண்ணு எந்த நாளும் கிடைக்காது 7ஆம் ஒரு பொண்ணு பெருவாளமுல்லா பொண்ணு 9ஆம் ஒரு பொண்ணு ஓதி வச்சாரமுல்லா பொண்ணு 11ஆம் ஒரு பொண்ணு பருத்தி இடத்துல புல்லா பொண்ணு சாப்பிடலாம் பருத்திக்கினே சாப்பிடலாம் ஆமனாங்கார மிதிச்சுக்கினே அடிப்பான் அப்பேற்பட்ட 9ஆம் ஒரு பொண்ணு சுபத்திரை என்று அறிந்தாயே தவிர எங்க அண்ணா பெரிய அண்ணன் யார் தெரியுமா யாரு பெரிய அண்ணா பலராம சக்கரவர்த்தி பலராம சக்கரவர்த்தி அவன் எப்படி 4 அணிக்கு எடுத்து முடிவாட்டான் இன்னைக்கு இப்ப விடிஞ்ச உடனே ஆரி நட்டோம் நாளைக்கு காட்டு பழையம் 4 அணிக்கு கரெக்டா எடுத்து வந்தோம் எங்க நஜா அண்ணன் ஒரு ராமன் எங்க பெரிய அண்ணன் பலராமன் டீ கீழே போட்டுறாதா எங்க அண்ணா சக்கரவர்த்தி பட்டத்தை பெற்றவர் மல சக்கரவர்த்தி திவி சக்கரவர்த்தி சிவாங்க சக்கரவர்த்தி சிபால சக்கரவர்த்தி காஜிப சக்கரவர்த்தி இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி பட்டத்தை பெற்ற எங்க பெரிய அண்ணன் பலராம சக்கரவர்த்திக்கு எங்க நஜா அண்ணன் யாரு நான் யாருக்கு தங்க அந்த தங்க யாருக்கு அண்ணா
அப்பேற்பட்ட அதான் இருக்காரு திருப்பதி வெங்கடாஜலபதி எங்க அண்ணன் கோவிந்தன். திருப்பதி எங்கடா வச்ச பெருமாள்? எங்கடா வச்ச பெருமாள்? இங்க வச்சுடா பெருமாள் தான். உங்க அண்ணன் எனக்கு 5000 பணம் தான். நீ தெரியா இல்ல அந்த ஆளு தர போன வருஷம் போட்டு வந்தோம் ஒண்ணும் உங்க அண்ணன் உண்டியில ஏன்டா வேண்டி உண்டியில போடுறது எப்படி? எனக்கு அந்த வட்டி காய்ச்சும் தர மாட்டேன்றான், அசலும் தர மாட்டேன்றான். கடுமை வச்சு கடைக்கார மைனா இருக்கான் ஒன்னா. அப்பேற்பட்ட அண்ணன் ஆதியாய் அனாதியாய் அருமறை பொருளாய் ஜோதியாய் சொல்லி விளக்காய் கண்ணுக்கு மை போலும் எள்ளுக்கு எண்ணெய் போலும் எங்கும் நிறைந்திருந்து இந்நாட்டு நடக்க அவர்களுக்கெல்லாம் அழித்து தர்ம நாட்டக்கூடிய சீமன் எம்பெருமான் நாராயணன் உலக ரட்சகன் எங்க அண்ணன் கோவிந்தா என்று சொன்னால் கோடி பாவம் நீங்கும். கொல்லுவேல கூட எள்ளு விளையும். ராமா என்று சொன்னால் ஏமனா எடுக்க மாட்டான். அப்பேற்பட்ட எங்க அண்ணன் கோவிந்தன். ஆமா ஆமா ஆமா. எங்க சின்னண்ணா சின்னண்ணா இல்ல நான் வெளி பிடிச்சனா குட்டி போட்டனா. எங்க சின்னண்ணா சாத்திக்கு வாழ்வார். சாத்திக்கு வாழ்வார் இல்லடா, சாத்திக்கு ஆழ்வார். அந்த மோட்டுக்கு சின்ன ஆழ்வார் வட்டத்தை பெற்றவர் உங்க அண்ணா. பூதத்தாழ்வார், பொய்கை ஆழ்வார், அப்புறம் என்ன ஆழ்வார் இருக்காரு, குலசேகர் ஆழ்வார். அப்பேற்பட்ட எங்க அண்ணா ஆழ்வார் வட்டத்தை பெற்றவர் எங்க சின்ன சாத்தி ஆழ்வார். இவருக்கெல்லாம் பிறந்த என் பெறா சுபத்திரை என்று அறிந்தார். சுபத்திரை என்று அறிந்து எல்லா பெண்களை போலவும் நான் கல்விச்சாலைக்கு படிக்க போனேன். அப்பேற்பட்ட கல்விச்சாலையிலே ஒரு அழகான ஓவியத்தை கண்ணால் கண்டு கண்ணுற்ற போதே காதுற்று மணந்தால் அவரைத்தான் மணக்க வேண்டும், மனத்தை அடைய வேண்டும் அப்படி என்ற ஆசை கொண்டு அந்த ஓவியத்தை 5 பேர் இருந்தாங்க. அம்மா 5 பேர் இங்க வந்து வாஜியாட்ட போன வாஜியாட்ட போய் கேட்டேன். சந்தேகம் என்பது கொடிய நோய். யாதில சர்மிஸ்டா. சந்தேகம் என்பது கொடிய நோய், மிக பெரிய கொடிய நோய். சந்தேகப்படுற குடும்பம் அது சுத்தமா குடிச்சவரு சேவரு. வாஜியார போய் வாஜியாரே அழகான சித்திரத்திலே கோயத்திலே இன்னும் 2 பேரை தள்ளி முன்னாடி தள்ளி இந்த பக்கம் 2 பேரை தள்ளி தள்ளி குடிச்சுவோம் சொல்லிட்டான். நடுவில் இருக்காரு, அவர் யாருன்னு கேட்டான். இந்த பக்கம் 2 போட்டாவ தள்ளி, இந்த பக்கம் 2 பேர் தள்ளி, நடுவுல ஒரு ஓவியம் இருக்க. அவர் யாரு? அவர்தான் பாண்டவா ராஜனுக்கும் குந்தமாதேவி மாத்ராதேவிக்கு பிறந்திருக்கும் பஞ்ச பாண்டவர்கள். தர்மன், பீமன், அர்ஜுன், அவர்கள் சகாதேவன். அப்பேற்பட்ட 5 பேர்களே நடுவில் இருக்கும்படியான ஆனால் அர்ஜுன பெருமான்னு சொன்னாங்கடி அம்மா. அன்னைக்கு வச்ச ஆசை வைத்து கவிச்சாலை விடுத்து ஒரு நாள் தினத்தில் வீடு வந்து நேரத்துல ஒரு அத்தனை அம்மா எங்க வீட்டுல நான் நினைச்சா எங்க சின்ன அண்ணா இருந்தாரு, அவரு மருந்து குடிச்சிட்டு மானம் கடை தேவையா அன்னகாரம் சேர்த்துக்க வாழை மரம் லைட்டு ஒரு பக்கம் சாப்பிடுறாங்க, ஒரு பக்கம் கை கழுவுறாங்க. அளவுக்காக சாப்பாடு புரிஞ்சு தடம்புறாங்க. தோரணம் மகனே தோரணம் சக்கரை குழப்பு வாங்கொச்சு எல்லாம் கட்டி ஒரே எப்படி இருக்கு அதே மாதிரி இருக்கு. அதை போல இருக்கு அம்மா. எங்க நாட்டுல 10 பேர் சாப்பிடுறாங்க, 100 பேர் இலைய எடுக்கிறாங்க. 10 பேர் சாப்பிடுறாங்க, 100 பேர் இலைய போட்டு வர்றாங்க. அப்படி எதா இருந்தாலும் என் நடு நாட்டை போய் கேட்பேன். நீனு நடு நல்ல ஏன்னா நடு அண்ணன் எனக்கு தெரியாது, எங்க அண்ணன் காட்டுவாரு. உங்க அண்ணா உனக்கு தெரியாது? அண்ணன் தெரியாத நான் அண்ணன் தெரியாது, நான் காட்டுவேன். ஒன்னு நீனும் காட்டிக்கினே இருங்க. செலவு மிச்சமா என்னது வண்டி பீரோ கட்டு அடையாள போனேன். அண்ணா நாட்டுல என்ன விசேஷம் கேட்டேன். நீ கடிச்சாலை போன நேரத்துல டெல்லி அச்சாரத்து அனுபவம் பாட்சா துரியாத கண்ணம் கொண்டாடிய. ஐயோ கேட்டுவா அங்க இருக்கா ஏமா ஏமா தாலி கட்டி வர நான்
உள்ள வாழ போறவன் நானு, படுக்கிற குடும்பம் பண்ண போறேன் நானு, படுக்க போறேன் நானு. நீ ஒரு வார்த்தை கேட்கணுமா கேட்கறது இல்லையா? கேட்கலாம். கேட்கணுமா கேட்கறது இல்லையா? பெரிய இடம். ஆமா ஆமா, ஒரு 10-15 நாளி உள்ளாண்டா. ஆமா, ஒக்கா தங்கச்சி மாரி டோல்கேட்ல 10 ரூபாய்க்கு சாப்பிட்டான், 10 ரூபாய்க்கு சாப்பிட்டான். எக்கா தங்கச்சில அவளை பேருக்கே சலாம் போட்டு உட்காந்துருக்காங்க. சலாம் போட்டது போதும். அப்படி தாண்டி அந்த நேரத்துல தாண்டி அப்ப பரியா மாட்டாடி அம்மா, கட்டிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அம்மா, அதுதான் கட்டிக்கவே மாட்டு சொல்லிட்டு அம்மா. அந்த நேரம் பார்த்து என் நடானம் பார்த்தா ஒரு சங்கமரை கொண்டு வந்து என்ன விட்டாரு. பரவாயில்ல. ஓ, இந்த சங்கமரு இந்த பிச்சை எடுக்கிறான்ல, இந்த சங்கமரு இந்த சனிக்கிழமை என்ன பண்றதுல அழிவாடு பாரு. அந்த நேரம் பார்த்து எங்க அண்ணன் பெரிய அண்ணன் ரயில்வேகிரிக்கு ஊரணி பொங்கல் வைக்க போயிட்டாங்க. ஓ, உங்க அண்ணா ரயில்வே கேட்டுக்க அது டெல்லி கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டாங்களா அதை பொங்க வைக்க சொல்லி? ரயில்வேகிரி தான், ரயில்வேகிரி மலை. அப்ப ஊரணி பொங்கல் வைக்க போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து எங்க நடாண்ட ஒரு சங்கமரை தந்தையாட விட்டாங்க அம்மா. பரவாயில்ல, ஒன்னும் பரவாயில்லம்மா. பாப்பா கைக்கு முன்னாடி சங்கமரம் இருந்தாலும் இட்டு வந்து விட்டான் பாரு. புடிச்சுன்னு வந்து எங்க விட்டாரு? யாரு விட்டாங்க? இன்னொரு காலத்திலே அத்தை குந்தமாதேவி ஒரு சங்கமருக்கு துருவாச மகாமுனிவருக்கு பணிவிடை செய்து ஒரு நற்கதை அடைந்தாங்க. அதை போலவே நீ நற்கதை அடையலான்னு சொன்னாரு. அதை போலவே அந்த சங்கமருக்கு பணிவிடை செய்த அம்மா அவருக்கு தினந்தோறு அந்தோட சென்று மழை ஜலம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த. ஆமா, எனக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்து போச்சு. ஒரு சங்கமரன பல தேசம் எல்லாம் சென்று வருவாங்க. அச்சுமாரத்தி ஆண்டு ஒரு முடியான பஞ்ச பாண்டவனை பார்த்தியான்னு கேட்டான். ஓ, ஐயோ ராஜா கலர் பாத்தியா? உனக்கு பாத்துட்டு வரேன். சங்கமன் இல்ல, பரம்போக்கு சங்கமர் சொன்னாரு. எங்க எங்க பேரை சொல்லுன்னு கேட்டேன். மூத்தவர் 1, தருமர் 2, பீம 3, நகுல 4, சகாதேவ 5 அப்படி சொன்னாங்க அம்மா. எனக்கு வந்தது ஆத்திரம். இந்த கணத்தை சனான்னு ஒண்ணு விட்டான். ஒரு தாடி மீச்சு அப்படியே தொங்குச்சு கவுர் போட்டு காட்டலையா? தாடி மீச்சு தொங்குது அம்மா. ஒரு பக்கம் நாம நினைக்கிற ஆளை மட்டும் இந்த ஆள் சொல்லலையே. நாம யார வச்சிருக்கிறோம்? நம்ம தான் 4 பேரை வச்சிருக்கோமா? எங்க எந்த 4 பேரை வச்சிருக்கோம்? இப்பதான் வண்டி மூட மறுபடியும் கேட்டா. மூத்தவர் 1, தர்மர் 2, பீம 3, நகுல 4, சகாதேவ 5 சொன்னாங்க. மறுபடியும் எனக்கு வந்து ஆத்திரம். இந்த கணத்துல அந்த கணக்கு ரெண்டு பேர் தாடி வச்சு அப்படியே தொங்குது அம்மா. கூத்தாட்டுக்கு மேல 10 பண்ணி வாங்கி இந்த ஏரியில மேய்க்கலாம்டா. அப்போது சுய உருவத்தை எடுத்து காட்டினார். ஒரு சங்கமர் உருவத்தோடு வருவார் விலகு. இதை நான் பார்க்கல, எனக்கு தெரியாது. உனக்கு தெரியும். அப்புறம் அவரு காட்ட, நீ பாக்க, நான் காட்ட. அப்படி வந்தாரு. யாரு மணந்தா? அந்த யாத்திரை மாற்றாமாய் வந்த அந்த பாட்டி மன்னரை மணந்து அந்த யாத்திரை மாற்றாமாய் வந்த பாட்டி மன்னரை மணந்து நான் குடிய செய்தாதா நான் போனாலும் அப்பேற்பட்ட யாத்திரை மார்க்கமாய் வந்த பார்த்தி வந்தனை மணந்து யாரு 32 லட்சம் 11 ஆண்டு எச்சப்படுத்த அர்ஜுன பெருமான மனம் போல மாங்கல்யம் முடிச்சிருக்காங்க. அப்படி திருமணம் செய்து எங்க வீட்டுக்காரு அமர்த்தி ரதம் போய் கொண்டே இருக்கு அம்மா. எங்க அண்ணன் அடையாள இருக்கான பிள்ளைகளே விட்டுருவான், தொட்டி ஆக்கி விட்டுருவான். பாலுக்கும் தாவடு, பூனைக்கும் தோழ. இங்க இருந்து எங்க அண்ணன் போய் எங்க அண்ணன் பெரிய அண்ணன் ஒரு சங்கமர் வந்தா பாப்பா கல்யாணம் செஞ்சு ராஜ்ய அமிர்த்தி போறான் அப்படி சொல்லிட்டாரு அம்மா. எங்க அண்ணன் பார்த்தார். ஊட்டி கொடுத்தவன் அவன் தான், காட்சி கொடுத்தவன் அவன் தான். ஊட்டி கொடுத்த கோவில் தான். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? பரவல புள்ள அந்த அர்ஜுனனுக்கு அப்படின்னா தான் இருக்கு.
என்னடா எப்பேர் பட்டது அழகு ரயில்வே கேட்டு கொடுத்து சொன்ன உடனே எங்க அண்ணன் பார்த்தார் எல்லா சேனைகளும் கூட்டி கொண்டு சண்டைக்கு யுத்தத்துக்கு வராரு அம்மா. யாரு உங்க அண்ணன் பாடுறாங்க நேரத்துல எங்க வீட்டுல பார்த்தார் சண்டை செய்வதா ரதத்தை ஓட்டுவதா அப்படி நேரத்துல யாம் பார்த்தோம் அந்த ரதத்தை வாங்கி சலார் 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 என்று அறிவித்து ரதத்தை ஓட்டினோம். அப்பதான் என் குடியால் எனக்கு மனமகிழ்ந்து ஒரு வச்சலா வச்சலா வச்சல ஒரு பேரை கொடுத்தார். ஓ வச்சலானு வச்சல சச்சலா சச்சலான்னு உனக்கு பேரு சச்சலா இல்லடா புறம்போக்கு எங்கேயாவது விடுமா அம்மா கௌத்தரம் கட்ட முட்டான்ற மாதிரி தெரியுது. அப்படி வச்சலாம் வாய ஜத்த வெளியே போய் வரும் எப்ப போயிடா மகாபாரதத்திலே பெண்களிலே ரதம் ஓட்டி ஆள் யாரு? நானு சுபத்ரா. நீதான் ராமாயணத்துல ரதம் ஓட்டினாள் யாரு? யாரு? கைகேசி. பூலோகத்துல ரசம் ஓட்டின முன்னாடிட்டான் இங்க வச்சானே என் மோட்டத்தை தாண்டி ஓட ரசம். அது ரசம், இது ரதம். அப்படி அவளை மனம் போல மாங்கல்யத்தை முடித்து ஒரு பிள்ளையும் பெற்று அம்மா. பொன்னியம் செய்ததால் போனதும் அடி எடுத்து வச்ச 10வது மாசம் புள்ள பெத்த. ஏன் மத்தவள இங்க 35 மாசம் வச்ச புள்ள பெத்த புண்ணியம் செய்தாதான் கொடுத்து வச்சிருந்தாதான் எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சிருந்தாதான் கடையில கொடுக்கலாம். என்ன கடையில கொடுத்தாதான் ஒரு கோட்டை கொடுப்பான். வேண்டா எல்லாரும் கல்யாணம் பண்ணி ஒன்னு பிள்ளை இருக்கு. ஒரு 2 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், 5 வருஷம் கூட ஆகும். நான்லாம் போனதான் புண்ணியம் செய்து வைக்கணும். நான்லாம் போன நாளா கல்யாணம் பண்ண நாளா வசதியா மண்டாடி புள்ள பெத்தா. என்னது? ஆமா முன்னையோட பரி மாத்திரமே போட்டு அந்த 6 மாசம் அவங்க அம்மா வீட்லயே முழு இருந்திருக்கு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்திருக்கா 4ஆம் மாசம் குழந்தை பிறந்துருக்கு. பரவாயில்லடா. இல்லம்மா எங்க அப்பா போய் பொண்ணு பார்த்துட்டு வர சொன்னான். எங்க அப்பா என்ன சொன்னாரு? நேரா போனாரு. ஏமா ஏங்க என் பையன் கூத்தாடுறான், அவனுக்கு பொண்ணு வேணும்னு அந்த ஆளு கட்டலாம் சொன்னா என் மாமனாரு. என் பொண்ணு 21 வயசு ஆகுது, 6 மாசம் ஆகுது. 21 வயசு 6 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது அப்படின்னாரு. அவரு சொன்னது கரெக்டாதான் சொல்லிட்டாரு. நான் தாலி கட்டின பாரு, தாலி கட்டின 4ஆம் மாசம் புள்ள பெத்துட்டா. அங்கே லோடி வச்சுக்கலாம். அப்புறம் எங்க அப்பா சண்டைக்கு போனாரு. உன் பொண்ணு வந்த 4ஆம் மாசமா புள்ள பெத்துட்டு இதுதான் தள்ள என் மோங்க தள்ள கட்டி வச்சிட்டேன். நீ பொண்ணு கேட்கும் போது என்ன சொன்ன? என் பொண்ணுக்கு 21 வயசு 6 மாசம் அப்பயே நீ சுடாச்சு. 21 வயசு விட்டுற 6 மாசம் சொன்னேன். அந்த மாதிரி என் முன்னாடி வந்து 4ஆம் மாசம் புள்ள பெத்த. 10 மாசம் கழிச்சு அப்படி ஒரு பிள்ளை பெற்றிருக்க அம்மா. பண்ணி எத்தனை குட்டி போடும்? பண்ணி வந்து அதுக்கு ஸ்டேஷன் கணக்கு பல குட்டி போடும். யானை ஒரே குட்டி. பண்ணி குட்டி போடாது எங்க கிடக்கும்? பண்ணி குட்டி போட்டுனா குட்டையில கிடக்கும், ஏரியில கிடக்கும். யானை பீத்துக்கு ஆடை இருக்கிறது, அது எங்க இருக்கு? ஆழத்தில் இருக்கும். இப்ப அதை போல ஒன்னே ஒண்ணு கருவாப்பிட பத்து மாதிரி ஒரே ஒரு பிள்ளை அபிமன்யு 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 என்ற பிள்ளை வச்சிருக்கிறேன். அப்படி அபிமன்யு என்ற பிள்ளையை பெற்றாலும் என் பிள்ளைக்கு கல்யாணம் மறுமலை சம்பாதிச்சிருக்கேன் அம்மா. உன் பையனுக்கு யாரு? யாரு? என் பொண்ணு கல்யாணம் பண்ணி தெரியுமா? யாரு? என் அஜாண்ணன் மகளா இருக்கும்படியான கண்ணனுக்கு அச்சம் இருந்திருக்கும்படியான சுந்தா சுந்தரம் பொண்ணிய சுந்தரி. ஆமா, அப்பா என் மருமனுக்கு என் பிள்ளைக்கு 2 கல்யாணம். அபிமன்யுக்கு சுந்தரி 1. அப்புறம் விளையாட ஆண்டவர் வியானம் விளையாட மன்னனுக்கு சுதர்க்கன அம்மையாருக்கு பிறந்திருக்கும்படியான உத்திரி. அப்படி 2 பிள்ளை 2 மருமகளை சம்பாதித்தால் இன்னைக்கு என்ன சமாச்சாரம்? ஏது சமாச்சாரம் ஒண்ணும் தெரியல என்று தெரியவில்லை. அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட நாடகத்திற்கு ஆசான் யார்? யாரு பாடை பாடி வரா? யாரு சொல்றேன். அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட மின்னலொளி சிவபூதை
அர்ஜுனன் குணவந்தி என்ன நாடகத்திற்கு ஆசான் திருக்கோயில் மாவட்டம் வடியாங்குப்பத்தை சேர்ந்த நாராயணதானிதாசன் அன்னவரை சேர்ந்த நாடகம் அவரை பாடி வந்தாலும் நம்மை போல நாடக நடிகர் எல்லாம் ஆடி பாடி பிழைக்க வேண்டும் ஆடுவதும் பாடுவதும் அப்பேற்பட்ட நம்மை போல நாடக ஆடி பாடி பிழைக்கும் என்பதற்காக அவர் அச்சாமதிலே அன்புடன் போடவும் அச்சாமதிலே அன்புடன் போடவும் அச்சாமதிலே அன்புடன் போட உலகிலே ஆடவும் பாதியிலே கூத்து பார்க்க மூடு பண்ணா உன் வீட்டுல நல்ல பாம்பு படம் எடுத்து நிற்கும். அச்சாமதிலே அன்புடன் போடவும் உச்சில நாடம் உலகிலே ஆடவும் அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட நாடகத்திற்கு ஆசா அவர் பாத்திருக்கும் சாவிக்கு சபைக்கும் வணக்கம் அப்படி இருந்தாலும் தாண்டி வருடம் ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்று பணபூஜை செய்து வணக்கம் அதனால என் அக்கா திரௌபதாதியை விடத்திலிருந்து நிருபம் வந்திருக்குது நிருபத்தை பார்த்தோம் இப்ப எங்க போனா எங்க மச்ச தேசம் அந்த நிருபத்தை கண்டோம் வாசித்தோம் இப்ப மச்சரியாசம் போய் கொண்டே இருப்போம் என்ன நடந்து யார் வராங்க எப்படி இருக்க சித்தாங்களே வருவதாங்க நீங்க Come on.
பாலமுருகா ஏண்டா மத்தாளம் ஏ மத்தாளம் ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது இல்ல போலுங்க வரத்து ஃபுல்லா டிசைனா கலர் கலரா கொஞ்சம் சுமாரா இருக்கலாம் இதெல்லாம் இட்டு போய் கூத்தாத்துக்கு மேல எங்க அப்பாவும் அண்ணா பாத்துக்க டோக்கன் பண்ணாங்க ஆனா ஓப்பன் போய் எழுப்பி சொல்லிட்டு வா வரதுக்குள்ள ஒரு விதமா இருக்கு மாமா ஐயோ ஏய் மாமா கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எங்கடா கை வைக்கிறா என்னம்மா அது நானும் 10 மணிலேருந்து சிவனியனுக்கு அடக்கா அடக்குற தலையாடி கணக்கு பொண்டாட்டி விடுறானோ அந்த அச்சா தினவனுக்கு 8 பொண்டாட்டியாம் அஞ்சா தெரியலடா அர்ஜுனன் விடி நிக்கிறேன் எனக்கு ஒரு பொண்டாட்டி விட்டா நான் ஏதாவது செத்த நாய் ஏடா நான் கேள்விப்பட்ட உனக்குதான் ஒரு பொட்டை நாய் ஒண்ணு இருக்கா வாசப்படியில கட்டி கிடக்கல அளவுக்கே போறதுல விடு பாப்பா அப்புறம் ஊன் சொல்றியா சொல்றியா நான் சொல்றாங்க ஊன் சொல்றியா அம்மா ஊன் சொல்றியா நீங்க பாடுங்க மாமா பாடு நான் பாடுறேன் நீ அப்படியே ஆடணும் ஆடுறேன் நம்ம 2 பேரும் ஆடுறோம் காலையில 2 பேரும் வண்டி எடுத்து ஓடுறோம்
ஏன்டா என்ன கூப்பிட்டா என்ன பாப்பா பூசா இருக்கா அவரு எது அந்த பொண்ணு மறுக்கூர் பூசாது பூசுதான் அதான் பீஸ் கரெக்டா இருக்கு பீஸ்லாம் ஆசை பொண்டாட்டி மூஞ்ச பழுப்புடும் ஒண்ணு நானு உனக்கு அந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும் ஏன் மாவா ஓல 6 மணி முட்டை மாவடா மாவர தோட்டா என் பையன் இந்த பொண்ணு என்ன வேணும் உனக்கு அது கொடுமை அது அந்த பொண்ணு எனக்கு என்ன வேணும் தெரியுமா அண்ணி இந்த குடகுள்ள அந்த உதர காட்டேரி வரும் அதான் சுடுகாட்டுல ஓ ஏய் ஏடா நேத்து எனக்கு பெரிய லோலுடா சரியான சண்டை யாரா இருக்கு சண்டை நேத்து என் வாயால நான் வாங்கி கட்டிக்கிற மாதிரி என்ன சண்டை ஏய் ரவியா எங்க அம்மா செத்து 4 வருஷம் ஆகுது ஐயோ பாவண்டா எனக்கு சேதியா தெரியாதா ஏன் சேதி இந்த செலவுக்குள்ள நீ ஏத்துட்டு என்ன முந்தா நாள் முட்டையும் தோற மாதிரி முட்டாங்க அதுக்குள்ள ஏய் அது இல்லடா எங்க அம்மா செத்து 4 வருஷம் ஆகுது ஆமா 4 வருஷம் ஆன உடனே என்ன நினைச்சேன் வீட்டுல ரொம்ப கஷ்டமா போட்டுது ஆமா நேரா ஜோதிகார்கிட்ட போனா ஜோதிகார குடும்பம் ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டத்துல இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல 10 ரூபா சம்பாதிச்சா 100 ரூபா செலவு அப்படின்னா ஜோதிகாரி என்ன சொன்னாரு தம்பி பாலமுருகா உங்க அப்பா அம்மா உயிரோட இருக்காங்களான்னாரு எங்க அப்பா இருக்காரு எங்க அம்மா செத்து 4 வருஷம் அப்படின்னா உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா உங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல உங்க அம்மாவுக்கு மாசம் அம்மாவாசை வரும் இல்ல அம்மாவாசை திதி வரும் அம்மாவாசையை கடைபிடிச்சான்னாரு எங்க ஆயிர விடிய கூத்தாடுறேன் கிழமை என்ன கிழமைனே தெரியாம எனக்கு என்ன போய் அம்மாவாசையை பிடிக்க சொல்றியா அப்படின்னா நீ அம்மாவாசையை பிடிச்சீங்கன்னா உன் குடும்பம் நல்லா இருக்கும் உன் குடும்பத்துல கஷ்டம் வராது ஐயோ ஜோசிகார் சொல்லிட்டாரு அம்மாவாசையை பிடிக்க சொல்லி இத மனசுலயே வச்சுன்னு வீட்டுக்கு போவோம் வீட்டை போய் கொண்டாடிக்கிட்ட சொல்லு மறந்து விடுவோமே அப்படின்னு என்ன சொல்லி போறேன் ஜோசிகார் என்ன சொல்லுங்க அம்மாவாசை கடைபிடிக்க சொன்னாரு அம்மாவாசை பிடிக்க சொன்னாரு நான் என்ன சொல்லி போறேன் அம்மாவாசை பிடிக்கணும் நான் இந்த அம்மாவாசை கடைபிடிக்கிறதுக்கு நான் சொல்லி தெரு வழியா போற அம்மாவாசைன்றவன் 6 கொலை பண்ணிட்டு அவன் போலீஸ் கிட்ட மாட்டாம அவன் ஊரா சுத்தி வரான் அவர் எங்கேயுமே மறைஞ்சு வராரு போலீஸ்காரங்க 6 மாசமா தேடுறாங்க அவனை பிடிக்க நான் என்ன சொல்லி போறேன் அம்மாவாசை பிடிக்கணும் சொல்லிக்கிட்டே போன மாதிரி நல்லா காட்டுல என்ன பண்ணலாம் நேரா சவுக்கொல்லில இருந்து வெளியே வரலாம் இங்க வாடா யாருன்னா ஐயோ நான் கூத்தாடி அம்மாவாசை பிடிக்கணும் எங்க அம்மா செத்துட்டாங்க அம்மாவாசை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏண்டா 6 மாசமா போலீஸ் அதிகாரி போலீஸ் கல்லு நான் மாட்டல நீன்னா ஒரு பையன் அம்மாவாசை பிடிக்கணும் அப்படின்னு அம்மாவாசை குடுத்தான் நாளு அவன் என்ன சொல்லி அடிக்கிறான் பிடிக்கவே கூடாது சுத்தமா பிடிக்கவே கூடாது அவன் சொல்லி அடிச்சான் இதே மாதிரி சொல்லி ஊர் விழால போறான் அம்மாவாசை சொன்னானா சொல்லிக்கினே போறான் பிடிக்கவே கூடாது சுத்தமா பிடிக்கவே கூடாதுன்னு சொல்லிக்கினே போனான் உன்னை மாதிரி ஒரு கஷ்டக்காரன் ஒரு இல்லாத ஏழைப்பாழ 10 லட்சம் கடன் வாங்கி கல்ல அறுத்து சூளையை கொளுத்த போறாங்க சனி மேல நெருப்பு வைக்க போறாங்க சூளையை கொளுத்த போறான் ஆமா இந்த அம்மாவாசை என்ன சொல்லி அடிச்சான் பிடிக்கவே கூடாது சுத்தமா இதே மாதிரி சொல்லி பிடிக்கவே கூடாது சுத்தமா பிடிக்கூடாது இப்படியே சொல்லி போன பாரு அந்த சூளையை கொளுத்து போன பாரு அவனு எல்லாம் அப்படியே ரிட்டர்ன் என்கிட்ட வந்தான் அப்படியே ஆளுக்கு ஒரு கை எடுத்து கிட்ட வந்தான் ரிட்டர்ன் வந்து முதல்ல கடன் வாங்கி கல்ல அறுத்து கார்த்திகை மாசம் மழை பெய்யுதுன்னா என்ன அப்படின்னு சூளையை கொளுத்த போறோம் உனக்கு அம்மா போறாம இருந்தா நான் கல்ல அறுத்து கொளுத்த போறேன் பிடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றேன் சூளையில தூக்கி போய் வச்சு அவனை 4 குத்து குத்துறான் அவனை ஏற்றிட்டு அவனும் சும்மா இருக்க கூடாது நல்லா எறியணும் நாலாமலையும் கலந்து எறியணும் நல்லா எறியணும் நாலாமலையும் கலந்து எறியணும் அவனும் சொல்லி அடிச்சாரோ இதே மாதிரி சொல்லி ஊர் விழால போறாங்க இதே மாதிரி சொல்லினேன் நல்லா எறியணும் நாலா மொழியும் கலந்து எறியணும் கொழுந்தோடி எறியணும் இந்த மாதிரி கோயில் திருநாள
இந்த மாதிரி கோயில் திருவிழாவில் ஆமா எவனோ வானம் விட தெரியாத பையன் வானம் விட்டுட்டான். அது போய் பூரா விட குடிச்சுன்னா அது ஒரு மூணுல இருந்து அது கொழுந்து ஓடி எரியுது. அந்த வழியா போன மாதிரி அந்த வழியா ஏதாவது போனோம். ஆமா நான் என்ன சொல்லிக்கோங்க எல்லாம் எரியணும். நாலாமூலையும் கலந்து நாலாமூலையும் கலந்து எரியணும். கொழுந்தோடி எரியணும். கொழுந்தோடி எல்லாம் எரியணும். சொல்லிட்டு போறேன். அந்த ஊட அமைச்ச முன்னாடி வேற ஏங்கட்டும். அந்த ஊருக்காரங்க பூரா அந்த ஊட அமைச்சிருப்பாங்க. கோயில் திருநாவுல வேனம் விட்டான். ஆமா ஊடு பிடிச்சி எரியுது. திருநாவையே நிறுத்திட்டு நாங்க ஊட்ட அமைக்கிறோம். உனக்கு எம்மா திமிரு இருந்தா எம்மா திமிரு எரியணும். கலந்து எரியணும்னு சொல்றியா? அந்த ஊடு எஞ்சி பாரு. அந்த ஊடு எந்தில தண்ணி ஊற்றி அமைக்கல. எண்ணி தூக்கி போட்டு வீட்டுல போட்டு நெல்லி அமைச்சானோ. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அவனும் என்ன சொல்லி அடிக்கிறானோ சுத்தமா அமைஞ்சிடணும். சுத்தமா அமையணும். சுத்தமா அமைஞ்சிடணும். சுத்தமா அமையணும். சுத்தமா அமைஞ்சிடணும். சுத்தமா அமையணும். சுத்தமா அமைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போனானா அவனோட ஆள் அடிச்சான். ஆச்சரிய உடனே நான் இதே மாதிரி தெருவில் சொல்லி போனேன். சொல்லிக்கிட்டு போறேன். ஒன்னு ஆட்டம் உனக்கு அந்த ஆளுக்கு 2 பசங்க. அந்த ஆளுக்கு கண்ணு தெரியாது போல் இருக்கு. ஆமா அந்த ஆளு ஆபரேஷன் பண்ணி 4 லட்சம் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணி கண் ஆபரேஷன் பண்ணி அன்னைக்குதான் வீட்டுல கட்ட பிரிக்கிறான். கட்ட பிரிக்க போறாங்க. அந்த வழியா தானே போறான். போறேன். சுத்தமா அமைஞ்சிடணும். சுத்தமா சுத்தமா அமையணும். சுத்தமா சுத்தமா அமையணும். உள்ள இருந்து வெளியே வந்தா எங்க அப்பனுக்கு 4 லட்சம் செலவு பண்ணி கண் ஆபரேஷன் பண்ணி கட்டு பிரிக்கிறான். எங்க அப்பன் உனக்கு என்ன செஞ்சான்? என்ன துரோகம் பண்ணாரு? சுத்தமா அமைஞ்சிடணும். சுத்தமா அமையணும். அவனும் 2 பேரும் தூக்கி போட்டு அமைச்சானோ. அவனும் அமிச்சால பேசாம இருக்கக்கூடாது. அவன் அடிச்சு என்ன சொன்னா? அவனு என்ன சொல்லி சொல்றானோ? எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். எல்லாம் தெரியும். சுத்தமா தெரியும் சொல்லி போடாங்களாம். நான் எல்லாம் அதே மாதிரி சொல்லிக்கினேன். எல்லாம் தெரியணும். எல்லாம் தெரியணும். ஆமா ஏகப்பட்ட எல்லாம் தெரியணும். எல்லாம் தெரியணும்னா இது என்ன ஒரு வயதுல மட்டும். ஆமா இங்கண்டால் பக்கத்தால சம்பி போறது. ஆமா இந்த வயதுல மட்டும் இருந்து சம்பி போனா நடுவுல ஒரு ஆறு குறுக்க ஒரு ஆறு இருந்தது. ஆமா இந்த கரையில இருந்தா அங்கண்டால் கரைக்கு போனோம். நான் இந்த கரை வழியா எல்லாம் தெரியணும். எல்லாம் தெரியணும். எல்லாம் தெரியணும். சுத்தமா தெரியணும். எல்லாம் தெரியணும். இந்த கரையில சொல்லிக்கினே தண்ணி குடிக்கிறான். தண்ணி குடிக்கினே இருக்க அடி வாங்குறாங்க. எல்லாம் தெரியணும் சொல்லிக்கினே போனா அந்த கரையில இருந்து 4 பொம்பளை தானுங்க வெறும் கட்ட தலையில தூக்கினேன். குட்டிக்கால அளவு தண்ணி போகுது. குட்டிக்கால அளவு தண்ணி. அவங்க என்ன பண்றாங்க? துணி நானே கூட மழுப்பிக்கினே கொஞ்சம் கொஞ்சமா மழுப்பிக்கினே வராங்க. நீ உட்காந்து தண்ணி குடிக்கிறாங்க. நாங்க உட்காந்து என்ன சொல்றேன்? எல்லாம் தெரியணும். எல்லாம் தெரியணும். எல்லாம் தெரியணும் அப்படின்னு பாரு. அந்த கரையில இருந்து இந்த கரைக்கு வந்துடும். அந்த வெறுவை போட்டு வெறுவை போட்டு அதோ குத்துற குத்து அம்மா வருஷம் முடிக்க வேணாம். அம்மாவுக்கு வருஷமும் கொடுக்க வேணாம். இந்த ஊர் கூத்தாட வந்துட்டேன். பாப்பா இருக்கா பாரு. அடியே ஆயிரம் குச்சி அதிகாரமா ஆச்சு ஓடி மூலையில கடக்க வீட்டு மூலையில அடியே மாங்கொத்து கோயில கட்டுக்கடி மானகட்ட மாடு அடியே தோசை கல்லு ஏண்டா என் பேரை கீழே வாய ஊட்டி ஒரே நாள் தான் அந்த பொண்ணை கண்ணூர் வாதியில் பார்த்தாலும் நீ எல்லாம் கொடுத்த நானுக்கு வந்ததானே எங்க வீட்டுல பார்த்தேன். வாடி 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 சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். எங்கடி அரசு வாடி வாடி வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கடி நல்லா இருக்கியாடி. எந்த குறையும் கிடையாது. ஆத்தா புண்ணியத்திலயும் முருகன் புண்ணியத்திலயும் அறுமுகமே காத்தாலும் ஊர்ல அட்வான்ஸ் ஆகி வீட்டுல கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு காலையில கணக்கு போட்டு வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில பெத்தனா போய் 5000 லோன் பண்ண கட்டுறது வாங்கி போக வேண்டாம். நம்ம 1ஆவதுல இருந்து 9ஆவது வரைக்கும் எங்கடி படிச்சோம்? 1ஆவதுல இருந்து 9ஆவது வரைக்கும் ஒரே கிளாஸ்ல படிச்சோம். அதான் எங்க படிச்சோம்? ஒரே கிளாஸ்ல. ஒரே கிளாஸ் இல்லடா.
என்ன ஊர்ல படிச்சோம்? நம்ம படிச்சுதான் சிரிக்கிறான் அந்த புலகலை கேட்டு ராமச்சந்திரன் நெய்வேலி ராமச்சந்திரன் அவர் சொந்த ஊர் செருகிராமம் காலேஜ்ல ஒண்ணு படிச்சுமே அந்த ஊரு நாடி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி அச்சுதாராயத்து குடிச்சிட்டு காலேஜ் படிக்கலாம்னு தெரியுமா? இந்த பாரு இங்க இருக்கிற ஆம்பளை மூஞ்சிலாம் நல்லா இருக்காதுமா. நல்லா இருக்கா? பாண்டிச்சேரி சாராய கல்லையும் பிராந்தி கல்லையும் பார்க்கணும். உடம்புல ஒண்ணுமே இருக்காது. மூஞ்சி மட்டும் வெடிச்சிருக்கோம். எப்படி உள்ளா சத்தி எடுத்து இங்க வச்சிருக்கானோ புழுப்பு கட்டி போனதுரா தோசை கல்லு குண்ணி அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடி. பெரிய கம்பத்தண்டி பெரிய கம்பத்தம். என் பேர் தோசை கல்லு. உன் வீட்டுக்கார பேரு நாடி. என் பேர் தோசை கல்லு. என் வீட்டுக்காரன் பேரு அடுப்பு. மத்த ஜகால்தாரி மாதிரி கிடையாது. மத்த ஜகால்தாரி கீழே கிடப்பாலும் அவன் வீட்டுக்காரன் மேல கிடப்பான். என் குடும்பத்துல என் வீட்டுக்காரன் கீழே கிடப்பான், நான் மேல கிடப்பான். கல்யாணத்தை ஆயிடுச்சுன்றியா பிள்ளைங்க அதுனா அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இருக்கு. இதுல கோட்டான்ல ஒண்ணு குரங்குல ஒண்ணா ஆயில ஒண்ணு நிறைய சுத்துவான். அப்படியே ஒரு பொண்ணு பொண்ணு வைக்க ஒரு ஆணு பொண்ணை கட்டிக்கிட்டாடி. பெரிய கம்பத்தாதும் உன் பொண்ணு பேரு என்ன? என் பேர் தோசைகல்லு. என் வீட்டுக்காரன் பேரு அடுப்பு. அடுப்பு. என் மோ பேரு என்ன கிண்ணம். என்ன கிண்ணங்களா இருக்கா? கைவாக்கல் காரி. உன் மருமகன் பேரு நாடி. ஐயோ என் மருமகன் பேரு கேட்காத. என் மோ பேரு என்ன கிண்ணம். என்ன கிண்ணம்? என் மருமகன் பேரு என்ன குச்சி. என் முகத்திலே ஊறி நடப்பான். நான் மாமியார் எப்ப சூடியாரு பாத்துக்கிட்டே இருப்பான். நான் சூடியே இருக்கேன். என் மருமகன் ஒரு நிமிஷம் நிக்க மாட்டான். அப்படியே துள்ளி போக போற மாதிரி சொய்யும் முயின்னு தீத்திட்டு அப்படியே முகத்துல ஓடி வந்துருவான். உங்க சம்மந்தி என்ன இருக்காங்கடி? ஐயோ குத்துக்கல்லாட்டு இருக்காங்கடி. ஆம்பளை சம்மந்தி பேரு என்ன? பொம்பளை சம்மந்தி பேரு மாவு குண்டா. ஆம்பளை சம்மந்தி பேரு மாவு காட்டி விட்டு லொட்டாப்பு. உன் பையன் பேரு நாடி. உன் பையன் பேரு என்ன? அதுவும் புரிய அரக்கன் கேட்டு அந்த பையன். ஐயோ அது பெத்ததே வேஸ்ட். கோவக்கார பையன். அப்படியே ஒரே சொல்வா சொல்லி திருப்பி போடுவோம். அவன் பேரு நாடி. அவன் பேர் தான் தோசை திருப்பி. அப்படி இருந்தாலும் எங்க நாடு தெரியுமாடி? எங்க நாடு நாடென்றால் நாடு. தலைமையிலும் நாடு. வீடென்றால் வீடு. இலக்கரி வீடு. நாட்டிற்கானுக்கு என்ன நடி? வீட்டிற்கானுக்கு பாட்டுக்கு அழகு. ஆண்களுக்கு அழகு. பெண்களுக்கு அழகு. குந்தலும் அப்படிதான் இருந்தாலும் நாடு தெரியுமா? அதோ பாரு. ராஜாரி இப்பதான் பீடி குடிச்சு நடந்து வரேன். அதல்லடி நாடு இருக்க டில்லி அத்திமாநகரம். ஆளக்கூடிய எங்க வீட்டுக்காரர் இருக்காரு. ஆம்பளை. உங்க வீட்டுக்காரர் ஆம்பளை நாங்களாம் கோவம் போற போட்டியா எட்டு விட்டோம் கூட்டம் ஒடுக்காயிடும். தொட்டு தாலி கட்டினாரா தம்பி? அளவுக்குள்ள தொட்டு காத்து அடி கட்டுவான். இந்த அடியும் எவன் 3 முடிச்சு போடுறான். எங்க வீட்டுக்காரர் இருக்காரு. அப்பதான் 3 முடிச்சு போட்டாங்க. இப்ப தாலி எடுத்து பின்னாடி போக வேண்டாம். ஆமா பின்னாடி இருக்கிறவங்க 3 முடிச்சு போட்டு அவங்ககிட்ட தான் குடும்பம். எவ்வளவு நம்ம கிட்ட குடும்பம் பண்ணி நம்ம கிட்ட எடுத்துக்கிறாங்க. டில்லி அத்திமாநகரத்தை ஆளக்கூடிய எங்க வீட்டுக்காரர் இருக்காரு. ஆனால் அர்ஜுனன் மாட்டாங்க. தலையெழுத்து கொஞ்சம் ஏன் வேற ஏடிய உங்களுக்கு கண்ணு மண்டையில வச்சானா இல்ல வேற எங்க வச்சானா? உங்க பூரிப்புல பூசி தாண்டி ஆடியும். அக்கா உங்களை வச்சு குடும்பம் அந்த கம்யூனிட்டி கிட்ட இருக்கு. நீ சொல்லுங்க. அர்ஜுனன் அவருக்கு சித்ரா அங்கதான் மனைவி அவர் கூட நாங்க 8 பேர் அந்தந்த மாவட்டம் ஒருத்தர் குத்தி வச்சுருந்தா போகுது. என் பேர் தான் சித்ராங்கதை. நாயம் சத்ரா போய் அப்படி சுத்திட்டு வரும். அந்த சித்ராங்கதை சொல்றா? அந்த கருவாடி வித்தால அந்த சித்ராங்கதா? சித்ராங்கதை. ஆனால் அர்ஜுனன் கொண்டாட்டி சித்ராங்கதா புள்ள இருக்கானாமா? இருக்காமா. புள்ள பேரு கபரு வாங்கின
அவன் மேல சப்பரா வாங்க பப்பு வாகனம். அச்சு, சிங்கத்துக்கு ஒரு பேர். அப்புறம் வாங்கணும் இல்லடா ஊம்புற வாங்கணும் பபூர் சிங்கத்துக்கு ஒரு பேரு சிங்கத்துக்கு ஒரு பேர். அப்படி பேசாதடா மூஞ்சனா பழுப்புடுவான் வாங்கி ஊத்தி சேர்ப்பாள